முருகர் அப்படின்னாவே எல்லாருக்குமே மேக்சிமம் நல்ல ஒரு இஷ்டம் வாய்ந்த தெய்வம் தான். அதுவும் சிவன்மலை முருகன் கோவிலை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்களானது முருகப்பெருமானோட உத்தரவாக சொல்லப்படுது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலில் ஆண்டவர் பக்தர்களோட கனவுல முருகப்பெருமானே தோன்றி அவர் உத்தரவிடக்கூடிய அந்த பொருளை வைத்து சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுவது வழக்கமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்காம். அதாவது சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா, இன்பமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துன்பமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, உணர்த்தக்கூடிய ஒரு சக்தி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொருட்களாக சொல்லப்படுது. மேலுமே பெட்டியில் எந்த பொருட்கள் வைக்கப்படுகிறதோ அதற்கேற்ப சமுதாயத்தில் பெரிய மாற்றங்கள், நல்ல விளைவுகள் அல்லது இயற்கை நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அந்த தான் சிவன்மலை முருகன் கோவில். இந்த முருகன் கோவிலை பற்றியும் இந்த ஆண்டவன் உத்தப்பட்டியில் தற்போது என்ன பொருட்கள் வைக்கப்பட்டிருக்காங்க, இதற்கு முன்னாடி எந்த மாதிரியான பொருட்கள்லாம் வைக்கப்பட்டிருந்தாங்க, அதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் நம்ம சந்தித்தோம், இப்போ என்ன சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முன்னாடி நிறைய பொருட்கள் இந்த பெட்டியில் வச்சுருக்காங்க. ஏற்கலப்பை, பிரம்பு, மண் மற்றும் மண் கலசத்தில் தீர்த்தம் இது எல்லாமே வைக்கப்பட்டிருக்காங்க. இது விவசாய செழிப்பு மற்றும் குற்றங்களை அடக்குவதை குறிப்பதாக சொல்லப்படுறாங்க. அடுத்ததாக கண்ணாடி டம்ளரில் உப்பு, நீர், சிவலிங்கம் போன்றவை கூட வைக்கப்பட்டு வழிபட்டிருக்காங்க. இந்த கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டி குறித்து அன்றாட மற்றும் சமீபத்திய தகவல்களை, ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் முருகப்பெருமானால் சொல்லப்படுவது அப்படிங்கிறதுனால இதில் என்ன பொருட்கள் வைக்கப்படுகிறது, அதனால் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதில் அனைவருமே ஆர்வம் அதிகனே சொல்லலாம். அப்படி அனைவரோட ஆர்வத்தை தூண்டும் வகையில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு பிறகு புதிய பொருளானது மாட்டப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான முருகன் கோவில்களில் ஒன்று தான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில். வேறு எந்த கோவிலுமே இல்லாத வகையில் ஒரு சிறப்பு இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இந்த இருக்குது. ஸோ இந்த கோவிலோட ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த நேரத்திலுமே இந்த ஆலயத்தில் ஒரு அணையாத தீபமானது எரிந்து கொண்டே இருக்குமா. பக்தர்களோட கனவுல முருகனே போயிட்டு சுப்பிரமணிய சாமியை சொல்லக்கூடிய அந்த பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவது பல 100 ஆண்டுகளாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பக்தர்களோட கனவுல வேறு பொருள் வரும் வரைக்கும் அந்த முந்தைய பொருளை பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படுவாங்க. இப்படி வைக்கக்கூடிய பொருட்களானது கால அளவு அப்படிங்கிறது கிடையாது. இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது நடக்க போகக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிப்பதாக அமையும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்து வருது. இதற்கு முந்தைய காலங்களில் தண்ணீர் வைத்து வழிபட்ட போது சுனாமி வந்ததாம். துப்பாக்கி வைத்து வழிபட்ட போது கார்கில் போர் நடைபெற்று இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமா. மேலுமே இந்த கடந்த ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி முதல் ஆந்திரவார் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உண்டார்பட்டியைச் சேர்ந்த ராம்குமார் அப்படிங்கிற பக்தர்களோட கனவுல உத்தரவின் அடிப்படையில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலைப்பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம் பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு தற்போது வருகிறது. இதனால் இந்த பொருட்களுக்கு என்ன அர்த்தம், இதனால் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இது குறித்து சிவாஜிட்ட கேட்டபோது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. ஸோ இதனால் நாட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறும், நாட்டில் ஆன்மீக பற்று மக்களிடையே அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வழிபட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட சுபகாரிய தடைகள் அனைத்துமே கண்டிப்பாக நீங்கும். அதே போல தான் அருகம்புல்லும் முழு கடவுளான விநாயக பெருமானோட தொடர்புடையது. ஸோ விநாயகருக்கு அருகம்புல் படைச்சு வழிபட்டாலே எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலுமே அதெல்லாம் தீர்ந்துடும், வேண்டதெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதே போல தான் வெற்றிலைப்பாக்கு அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு பொருள்.
எலுமிச்சம்பழத்தையுமே ஆன்மீகத்தோட தெய்வீக பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அனைத்து தெய்வங்களுக்கும் படைத்து வழிபட ஏற்ற பொருட்கள். குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழ மாலை அணிவிப்பதும், துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றுவதும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் துர்க்கை, காலபைரவர், காளி உள்ளிட்ட உக்கிர தெய்வங்களுக்கு எலுமிச்சை படைத்து வழிபட்ட பழக்கமானது இருக்குது. ஸோ இது அனைத்துமே தெய்வீக சக்தி எளிதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக சொல்லப்படுது. இந்த 5 பொருட்களுமே ஆன்மீகம் மற்றும் மங்கள நிகழ்வுகளோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால ஆன்மீக சார்ந்த மங்கள நிகழ்வுகளான கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், திருமணம், கும்பாபிஷேகம் போன்ற தெய்வீக காரியங்கள் நாட்டில் அதிகம் நடப்பதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுறாங்க. மேலுமே இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி வைக்கக்கூடிய பொருட்களானது பல்வேறான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கான். நீங்கள் இந்த சிவன்மலை ஆண்டவன் முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? இந்த ஆலயத்தில் பார்த்தீங்களா, தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள், அதாவது காய்ச்சல் வந்தவங்க இங்கே வந்துட்டு மிளகு ரசம், சுருலோக நாயகி அப்படிங்கிற இங்கே வந்து அங்கே கடவுளை வழிபட்டுட்டு சுருலோக நாயகிக்கு நம்ம படைச்சி இங்கே வந்து ரசம் வச்சு குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட காய்ச்சல் இருந்தாலுமே தீர்ந்துடலாம். மேலுமே இந்த சிவன்மலை முருகன் கோவிலில் பல்வேறான அதிசயங்கள் நடந்திருக்கான். சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கண்ணாடி கோவிலில் உப்பு நீர் நாணயங்கள் சிவலிங்கம் வைத்து பக்தர்கள் வழிபட்டு வந்தாங்களாம் இதற்கு முன்னாடி. மேலுமே சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அருணகிரிநாதரால் திருப்புகழில் கூட பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட முருகன் கோவில் தான். 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான ஒரு அற்புதமான முருகன் கோவில் தாங்க இந்த முருகன் கோவில். இந்த தளத்தில் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியோட ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் அழகாக எழுந்தருளிப்பார். மலைச்சாரலில் திணைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குறியடியதாகவும், அதனால தான் இல்லத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோட அழகாக காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லா பயன்படுத்திய போது தான் அதிலிருந்து ஒரு சிதறிய சின்ன பகுதி தான் சிவன்மலை அப்படின்னு சொல்லப்படுதான். மேலுமே பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செஞ்ச ஒரு தலமாகவும், வள்ளிமலைக்கு போயிட்டு வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியோடு இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறு சொல்லப்படுது. சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் இங்கு தவம் செஞ்சுள்ளதாகவும், இவர் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான தரிசனம் செய்துவிட்டு இங்கு இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வழியாக பழனி சென்றார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே நோய் தீர்க்கக்கூடிய ஒரு சிவன்மலையாகவும் இருக்கு. மேலுமே முசுகந்தன் அப்படிங்கிற அரசன் தீராத நோயால் அவதிப்பட்டிருந்தாராம். இதற்கு பல மருந்துகள் உட்கொண்டும் பலன் கிடைக்காம இருந்ததாம். அதனால கௌத மகரிஷி முனிவரிடம் போயிட்டு முசுகந்தனுக்கு தன்னோட உடல் உபாதியை தீர்க்கும்படி வேண்டினாங்களாம். சிவன்மலை முருகனை வணங்கினா கண்டிப்பா உன்னோட வியாதி நீங்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். கௌத மகரிஷி அப்படிங்கிற முனிவர் சொன்னது போலவே சிவன்மலை முருகனை தரிசித்து அதுக்கப்புறம் முசுகந்தனை வசித்த நோயானது விலகியதான். இப்படி பல்வேறான சிறப்பு அம்சங்களை நீக்கிய இந்த முருகன் கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? உங்களோட வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே பல்வேறான தடைகள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கா? திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த முருகன் கோவிலில் தீர்வு கிடைக்கும். அற்புத மலையாக இந்த கோவிலானது இருக்குது. மேலுமே இங்கே இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியை 9 முறை சுற்றி வந்து வழிபட்டு வந்தாலே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அது தீர்ந்துடுமா. மலை மேலே சுரலோக நாயகி சமேத ஜீரகேஸ்வரராக எழுந்திருக்காரு. இங்கு பொதுவாக காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வந்து வைத்து குடித்தாவே அங்கே பூஜை செஞ்சு வழிபட்டாங்க அப்படின்னா காய்ச்சல் முழுமையாக நீங்குமா. சிவன்மலை சுப்பிரமணிய குசாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியானது இருக்குது. பக்தர்கள் கனவுல சிவன்மலை ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த பொருள் இந்த பெட்டியில் வைத்து பூஜிப்பது காலங்காலமாக நடந்துட்டு வரும் ஒரு விஷயம். இங்கு முதல் வழிபாடு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு. ஆனால் மற்ற ஆலயத்திலாம் பார்த்தோமா முதல் வழிபாடு அப்படிங்கிறது பிள்ளையாருக்கு தான். இங்கு உத்தரவு பெட்டியில் சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேணும் அப்படின்னு பக்தர்கள் சில பேருக்கு கனவுல தோன்றுமா. தனக்கு வந்து அந்த கனவு பற்றி கோவிலுக்கு வந்துட்டு அவங்க பூசாரிக்கிட்ட சொல்லுவாங்களாம். சுவாமி கிட்ட இவங்க சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு பூ போட்டு பார்ப்பாங்களாம். ஸோ வெள்ளை பூ வந்தா அப்படின்னா பக்தர்கள் சொன்னது உண்மை அப்படின்னு
நிச்சயம் அப்படின்னு எடுத்துக்குவாங்களாம். இதனை அடுத்து பக்தர் சொன்ன அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்வாங்களாம். இதில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருளானது கண்டிப்பாக சமுதாயத்தில் பல்வேறான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கான். மேலுமே எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாக அமையும் அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. ஸோ தற்போது பார்த்திங்களா, எலுமிச்சம்பழம், மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல் இதெல்லாம் வைத்து வழிபட்டு வராங்க. இதனால் நாட்டில் நிறைய மங்கள நிகழ்வுகள் நடப்பதாக சொல்லப்படுறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.